ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போனீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் குரூப்பில் இருக்கிற இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கவனிக்கலாம். இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸில் எதை சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸை டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை வச்சு பிளேஸ்மெண்ட் குரூப்பை எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். யூஸ் கேஸை பேஸ் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணணுங்கிறத ஒவ்வொன்றத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல போய் பாருங்கள். இதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் 2 ரெஸ்டாரண்ட் தனித்தனி பில்டிங்கில் இதில் 2 ஃப்ளோர் இதில் 2 ஃப்ளோர், இந்த எல்லா ஃப்ளோருக்கும் இந்த ஒரு கிச்சன் தான் டெலிவர் பண்ணுது. ஸோ ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் லேட்டன்சி, ஸ்பீடு இதில் கம்மியாகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோரும் இந்த கிச்சனை நம்பி இருக்குது. ஸோ ரிடண்டன்சி இஷ்யூ இதில் இருக்குது. இதில் கிச்சன் தான் டிபி, சர்விங் ஏரியா தான் ஃப்ரண்ட் அண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்பீடுக்காக ஒரே ஹார்ட்வேரில் வச்சுருந்தா அது கிளஸ்டர். அதே இது டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸில் தனித்தனியாக வச்சுருந்தா, இது ரெடண்டன்சிக்காக வச்சுருந்தா அது ஸ்ப்ரெட்டு. இதே பார்ட்டிஷனுங்கிறது அந்த ஹார்ட்வேர்லேயே டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ். ஸோ அந்த பார்ட்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா தனி நெட்வொர்க்கும் பவர் சோர்ஸும் இருக்கும். ஸோ இது ஸ்பீடையும் ரெடண்டன்சியையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்ட்டிஷன்.